சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் எழுத்தாளர், திராவிடிக சிந்தனையாளர், பேச்சாளர் திரு டானோஷக் அவர்கள். வணக்கம். வணக்கம். அமித்ஷாவினுடைய பேட்டி நேற்று வெளியானது 2 நாளிதழ்கள்ல, தினத்தந்தி, தினமலர்ல வெளியாச்சு. அதன் பிறகு அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு சலசலப்பு உருவாகி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. குறிப்பாக தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் இங்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, என்டிஏ கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு அமித்ஷா கிட்ட கேட்ட பொழுது அது தேர்தல் நெருங்கும் சமயத்துல முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ராஜேந்திர பாலாஜி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே விஜய் இந்த கூட்டணியில் இணைவதற்கான நகர்வுகள் போயிட்டு இருக்கு, அது இன்னும் அதற்கான நகர்வுகள் போயிட்டு இருக்கு, இன்னும் முடிவு செய்யப்படலை அப்படின்னு சொல்றாரு. அந்த முடிவுகளை எடப்பாடி எடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த பேச்சுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம இத அமைதியாக கடந்து செல்கிறார் விஜய். நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறது, நீங்க எப்படி இதை பார்க்கறீங்க? 3 விஷயம். முதல்ல தாவேகா தன்னுடைய கொள்கை எதிரியாக பாஜகவை அறிவித்திருப்பதை பாஜக ரோமம் அளவுக்கு கூட மதிக்கவில்லை அப்படிங்கிறத இந்த அமித்ஷாவின் பேட்டி காட்டுது. நீ எங்களை எதிரின்னு சொல்றதுலாம் எங்களுக்கு தெரியும்பா, நம்ம விளையாட்டு தானப்பான்னு காட்டு. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பாஜக காரனோ, ஏதாவது பாஜக தலைவரோ ஏதாவது ஒரு நாள் நாங்க திமுக கூட்டணிக்கு போகணும்னோ, திமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும்னோ பேசி பார்த்திருக்கீங்களா? இதுதான் உண்மையிலேயே பாஜகவை எதிர்ப்பவர்களுக்கும் பாஜகவை எதிர்ப்பது போல அரசியல் செய்பவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் நமக்கு தெரியுதோ இல்லையோ, பாஜக காரனுக்கு தெளிவாக தெரியுங்கிறத அமித்ஷா எப்படி தாவேகாவை அணுகுகிறான்ற இதுல மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 1. 2வது, இந்த அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் முதலாளி அமித்ஷா தான். அதுல எனக்கு மட்டும் இல்ல, எடப்பாடிக்கே மாற்று கருத்து இருக்காது. எடப்பாடியோ, ராஜேந்திர பாலாஜியோ, செல்லூர் ராஜுவோ யாருக்குமே மாற்று கருத்து இருக்காது. இன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் இருப்பதும் அமித்ஷா சொல்லிதான். நாளைக்கு தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக வெளியே போனாலும் அதுவும் பாஜக வகுத்து கொடுக்கிற ஸ்ட்ராட்டஜி படிதான் அதிமுக வெளியே போகும், தாவேகா உள்ள வரும், இல்ல தாவேகாவும் அதிமுகவும் சேரும், இல்ல அதிமுக 2ஆ உடைஞ்சு ஒரு அதிமுக பாஜக உடனும் இன்னொரு அதிமுக தாவேக. இது என்ன மாதிரி இந்த ப்ராபபிலிட்டி நடந்தாலும், இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் வாங்கல்ல, அது எப்படி நடந்தாலும் அது பாஜக வகுத்து கொடுக்கிற திட்டத்தின்படிதான் அதிமுக செயல்பட போகிறது. அதனாலதான் ஆரம்பத்திலே எடப்பாடி இருந்தாலும் என்ன சொன்னா என்ன, நான் சொல்றதுதானே அமித்ஷா சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்க கவனிச்சு பாருங்க, மோடி என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு ட்ரம்ப் சொல்லிக்கிட்டே இருக்காரு பாருங்க. நான் தான் போற நிறுத்தினேன். ஏன்னா ட்ரம்ப்புக்கு தெரியும் மோடி நமக்கு பயப்படுவாரு, நம்ம சொல்றதை இன்னைக்கு வரைக்கும் மோடி எதிர்த்து பேசியிருக்காரா பாத்தீங்களா? அதே போன்ற ஒரு நிலைமைதான் அமித்ஷா எடப்பாடி கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொன்னாலும் அமித்ஷா மீண்டும் மீண்டும் கூட்டணி ஆட்சி என்ன சொல்லுவது. முதலாளி முடிவு பண்ணிட்டாரு, அதிமுக 100 சீட்டு 120 சீட்டு மட்டும் நிப்பாட்ட வச்சு, நம்ம 60-70 சீட்ல நிப்பாட்ட வச்சு கூட்டணி ஆட்சியை கொண்டு வரணும்னு அமித்ஷா முதலாளி முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி இங்க அதிமுக வேறு, பாஜக வேறு, தாவேகா வேறுங்கிற நிலைமையே கிடையாது. 3மே பாஜக தான் இன்றைக்கு நிலைமையில. இது நான் சொல்றது சில பேருக்கு இவன் திமுக காரன் அதனால அதிகமா சொல்றான்னு கூட தோணலாம். ஆனால் இன்றைக்கு நிலைமையில பிராக்டிக்கலி யாரெல்லாம் திமுகவை எதிர்க்கிறார்களோ அவர்கள் பாஜக ஆதரவாளர்கள் தான், பாஜக தான். அது நாத்தாக்காவா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, மாற்றுக்கிறதே கிடையாது. தேர்தல் கணக்கு என்பது அப்படிதான், அதுல இது கிடையாது. மூன்றாவது விஷயம் சொல்றேன். தாவேகாவிடம் இருந்து சத்தமே வரல, விஜய் அறிக்கையே கொடுக்கலன்னு நீங்க எதிர்பார்ப்பதே எனக்கு முதல்ல ஆச்சரியமா இருக்கு. எந்த காலத்தில் விஜய் வெளிப்படையாக துணிச்சலாக பாஜகவை எதிர்த்து பேசியிருக்கிறார்? சமீபத்துல கூட கீழடி அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு ஒரு பேச்சு வந்தப்போ, செய்திகள் வெளியானப்போ அதை மறுத்து தாவேகால இருந்து ஒரு அறிக்கை வெளியாச்சு. இப்ப அது போல பாஜக சொல்கிற போது, இல்ல அதிமுக மறுபடியும் சொல்கிற போது ஒரு எதிர்ப்பு வரணும் இல்லையா? அதுதானே எதிர்பார்க்க முடியும். இந்த தடவை முதலாளி இன்வால்வ் இல்ல, போன தடவை முதலாளி இன்வால்வ் இல்ல. இந்த தடவை உனக்கு அவர் தான் முதலாளி, அவனுக்கு அவர் தான் முதலாளி. அது எம்ப்ளாயி பிரச்சனை. 2 எம்ப்ளாயிகளுக்குள்ள பிரச்சனை பண்ணிக்கலாம். முதலாளி கூட பிரச்சனை பண்ணா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதனாலதான் விஜய் அமைதியாக இருக்கிறார். மற்றபடி இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த கீழடி விஷயம் தமிழ்நாடு அரசு, இந்த திமுக அரசு வந்ததுல இருந்து எவ்வளவு போராடி இருக்கிறது. தன்னிச்சையாக ஒன்றிய அரசை எதிர்த்து இந்த ஆர்கியாலஜி விஷயங்களை முன்னெடுத்து போய் ஆராய்ச்சிக்கு அனுப்பி எவ்வளவு விஷயங்களை வெளிக்கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் மறந்துட்டு இவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. தாவேகால இருந்து ஒன்றிய அரசை திட்டுற மாதிரி திட்டிட்டு அதுலயும் திமுக திட்டுறாங்க, சம்பந்தமே இல்லாம திட்டுறாங்க. அதுவும் போக இந்த ஒன்றிய அரசு திட்டுறப்பெல்லாம் பாருங்க, யாருடைய பெயருமே வராது. நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக அறிக்கை வரும்,
நிர்மலா சீதாராமன்ற பேரே இருக்காது, பாஜகன்ற வார்த்தையே இருக்காது, மோடிங்கிற வார்த்தையே இருக்காது. சரி, மோடியை பத்தி மேடையில பேசினா ஜி மோடி ஜி அப்படின்னு இந்த சினிமால காமெடி பேசிட்டு போவார்ல விஜய், பின்னாடி பின்னாடி ஆட்டிட்டு, அதே மாதிரி ஆட்டிட்டு போற நிலைமை தான். அதனால விஜய் என்பவர் பாஜகவை எதிர்ப்பாளர்ங்கிற ஒரு மாயையை விஜய் ஏற்படுத்த நினைக்கிறாரே தவிர, அமித்ஷாவும் சரி, ராஜேந்திர பாலாஜியும் சரி, அதை சுக்குநூறா உடைச்சு அவங்க வந்து மதிக்கவே இல்லை. உன்னை ஒரு எதிரியா அவங்க மதிக்கவே இல்லை. நீ தான் காமெடி பண்ணிட்டு இருக்கிற. அதனால இந்த 3 விஷயங்களை மக்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்ன்றதுதான் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. அதிமுக தரப்புல இருந்து ஒரு வாதம் முன்வைக்கப்படுதுல, கொள்கை வேறு, கூட்டணி வேறு. எங்களுக்கு வந்து அண்ணா தான் எங்களுடைய குருதியிலே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகன்றது வேட்டி மாதிரி, பாஜகன்றது துண்டு மாதிரி அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அப்போ அந்த விமர்சனம் எப்படி எடுத்துக்கிறது? அந்த அறிக்கை பாத்தீங்களா? நீங்க என்ன சொல்ல சரி, நீ ஒரு அறிக்கை சொல்றல, அதுல அதுல வந்து கடைசியில மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு ஒண்ணு வரும்ல. நீ என்ன சொல்ல வரேனே புரியல. ராஜேந்திர பாலாஜி வேட்டி துண்டு மாதிரி, இது வந்து வேட்டி மாதிரி, வேட்டிக்காக துண்ட விட மாட்டோம், துண்டுக்காக வேட்டி விட மாட்டோம். துண்டு கிழிஞ்சு போச்சுன்னா வேட்டியை 2 வெட்டி 2 துண்டா போட்டுமா, பைத்தியம் மாதிரி இருக்கு, பைத்தியம் கொடுத்த அறிக்கை மாதிரி இருக்கு. இந்த ராஜேந்திர பாலாஜி ஏற்கனவே ஆட்சியில இருந்த பொழுது அர்ஜுன் சம்பத் திராவிட எதிர்ப்பு மாநாடுன்னு ஒரு கேவலமான ஒரு மாநாட்டை நடத்தினப்ப அதுல போய் வரிசையில உட்கார்ந்து இருந்த ஆளுதான் இந்த ராஜேந்திர பாலாஜி. இந்த ஆளுக்கு திராவிடன்னா என்னன்னு தெரியாது, அண்ணானா என்னன்னு தெரியாது. நீங்க ராஜேந்திர பாலாஜி அதிமுக முழுவதும், அதிமுகல இருந்து ரேங்க் போட்டீங்கன்னா அதிமுகவே கடைசி ரேங்க், அதுல ரேங்க் போட்டீங்கன்னா அதுல கடைசி ரேங்க் வரக்கூடிய ஒரு அறிவார்ந்த ஒரு ஜீவன் தான் இந்த ராஜேந்திர பாலாஜி. அவருக்கு முன்னாடி செல்லூர் ராஜுவே அவருக்கு முன்னாடிதான் வருவார். இவர் வந்து கூட்டணி துண்டு. நான் என்ன கேட்கிறேன், உனக்கு 2 கேள்வி கேட்கிறேன். நீ அண்ணாதான் இது, அவன் தான் தெளிவா பதாகையில அவன் வந்து போஸ்டர்ல முருகா வேல் எடுத்து திராவிடத்தை அழிக்கவான்னு போட்டிருக்கானே, உனக்கு ஏதாவது அறிவு இருந்தா நீ அங்க போவியா? ஷகிலா படம் போட்டு ஒரு போஸ்டர் ஒட்டி இருந்தா, நான் முன்னாடி சொல்றேன், இப்ப இருக்க ஷகிலா விட்டுருங்க, ஷகிலா படம் போட்டு ஒரு போஸ்டர் ஒட்டி இருந்தா நான் சாமி படம் நினைச்சு போனேன்னு சொல்லுவியா? அப்ப நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடு. ஒண்ணு நீ பெரிய ஃப்ராடா இருக்கணும், இல்லைன்னா பெரிய முட்டாளா இருக்கணும். இது 2 என்னன்றதா என்னுடைய கேள்வி. அவன் தான் தெளிவா முருகா வேலெடுத்து திராவிடத்தை அழிக்குவான்னு போட்டிருக்கான். அந்த மாநாட்டுல உட்கார்ந்து அண்ணாவை திட்டுற, சரி அப்பயாவது எந்திரிச்சு வந்திருக்கணும்ல. இப்ப நீங்களும் நானும், இப்ப நான் போய் உட்கார்ந்து இருக்கிற ஒரு மேடையில தளபதியை திட்டினாலோ, கலைஞரை திட்டினாலோ, யாரையோ திட்டினா ஒண்ணு நான் எதிர்த்து கேள்வி கேட்பேன், இல்லைன்னா எந்திரிச்சு வந்துடும். அந்த இடத்துல என்னுடைய இருப்பு இருக்கக்கூடாது, அதுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி. நீ எந்திரிச்சு வந்தியா? நீ உட்கார்ந்துட்டு உனக்கு என்னன்னே புரிஞ்சிருக்காது. வசூல்ராஜால கமல் சொல்லுவார்ல, உனக்கு பதில் தெரியலன்னா பரவாயில்ல, உனக்கு தான் கேள்வியே புரியாது. நீ உனக்கு திராவிடத்துக்கு சம்பந்தமே கிடையாது, உனக்கு அண்ணாக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ கீழடிய பாரத பண்பாடுன்னு சொல்றவனை கட்சியில வச்சுட்டு சுத்துறவன் தானே நீங்க. அந்தால இன்னும் வந்து தூக்கி விட்டீங்களா நீங்க? அது மட்டும் இல்ல, அதே அந்த ஆள் இருக்காருல்ல மாஃபாய் பாண்டியராஜன், இதை விட விஷமத்தனமா அண்ணா மும்மொழி கொள்கையை ஆதரிச்சாருன்னு பேட்டி கொடுத்திருக்கிறாரு, யூடியூப்ல இருக்கு. அந்தால இன்னமும் கூட வச்சுட்டு தானே சுத்துறீங்க. இதை விட ஒரு துரோகம் அண்ணாக்கு இருக்க முடியுமா? நீ முதல்ல அந்த அண்ணாங்கிற வார்த்தையை தயவுசெய்து எடுத்து தொலைங்கடா. பாஜக திராவிட முன்னேற்ற கழகம்னு வைங்க, இல்ல பாஜக முன்னேற்ற கழகம் வைங்க, என்னத்தையாவது வச்சு தொலைங்க அப்படிங்கறத அதிமுக நான் வைக்கிற ஒரு ஒரு மிக தாழ்மையான கோரிக்கை. இல்ல, அரசியல் நிரந்தர எதிரி கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. கொள்கை வேறு, கூட்டணி வேறு. கடந்த காலங்கள்ல திமுகவே பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு. நாங்க வச்சா என்ன பிரச்சனை? இல்ல விஜயே வந்து பாஜகவுக்கு வந்தா என்ன பிரச்சனை? கொள்கை வேறாதான் இருக்கு, ஆனா கூட்டணி வேற அப்படின்னு சொல்றாங்கல்ல. கொள்கை வேறா இருக்கலாம், கூட்டணி வேறா இருக்கலாம். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. பாஜகவுடன் திமுக கூட்டணி வச்ச போது கலைஞர் மிக தெளிவாக குறைஞ்சபட்ச செயல் திட்டம், காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு போட்டு பாஜகவினுடைய வாளை ஒட்ட, அதாவது பாஜகவினுடைய RSS என்கிற வாளை ஒட்ட நறுக்கி விட்டுதான் கூட்டணி வச்சோம் நாங்க. நீ ராமர் கோயில தொடக்கூடாது, அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரக்கூடாதுன்ற பாஜகவின் அடிமடியில, RSS கொள்கையில அடிமடியில கைய வச்சு அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு தான் கலைஞர் வச்சாரு. கொள்கையை விட்டு கொடுக்காமல் வைக்கப்பட்ட கூட்டணி அது. ஆனா நீ என்ன பண்ற? நீ அட்லீஸ்ட் நீ போய் கூட்டணி வைக்கிறல, நீ வெக்கம் இல்லாம போய் அமித்ஷா காலில் விழுற, கெஞ்சி கேட்கலாம்ல அமித்ஷாட்ட. அமித்ஷா காலடியில கிடக்குறப்ப அமித்ஷா இந்த தமிழ்நாட்டுல நீட்டை மட்டும் எடுத்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் பேர் வாங்கிக்குவோம், எங்களாலதான் நீட்டு போச்சு நாங்க பேர் வாங்கிக்குவோம்னு கெஞ்சலாம். எவ்வளவு பிரச்சனை. அமித்ஷா இந்த கீழடியை ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க அதை வச்சு ஏதோ பேர் வாங்கிக்குவோம். கீழடி நாயகர்னு வெக்கமானமே இல்லாம நான் வந்து போஸ்டர் ஓட்டிட்டு திரியிறேன் ஒண்ணுமே பண்ணாம, நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அது இது மாதிரி ஏதாவது கெஞ்சி வாங்கலாம்ல. இப்ப திமுக அதிகாரம் செய்து பாஜகவின் வாளை ஒட்ட நறுக்கி கூட்டணி வச்சோம். நீ கெஞ்சலாம்ல, நீதான் காலிலேயே தானே கிடக்குற. அந்த காலில் விழுந்து அமித்ஷாவை கெஞ்சி ஏதாவது ஒரு நல்லது செய்யலாம்ல தமிழ்நாட்டுக்கு. ஆனா கிடைக்க வேண்டிய நிதியை வாங்கி கொடுக்கலாம்ல, பள்ளி கல்வித்துறைக்கு கிடைக்க வேண்டிய நிதியை வாங்கி கொடுக்கலாம்ல, ஏதாவது ஒண்ணு செய்யலாம்ல. எதுவுமே அவன் கேட்கறதுக்கெல்லாம் நான் செய்வேன்னு ஒட்டு மொத்தமா ஒப்பு கொடுத்த ஒரு அடிமை மாதிரி, இந்த கொத்தடிமை மாதிரி போய் உட்கார்ந்துகிட்டு இவங்க என்னமோ கூட்டணி கொள்கை,
கூட்டணியில உனக்கு ஏதாவது இருக்கா? உனக்கு உன்னுடைய முடிவினால் நீ போய் கூட்டணி வச்சியா? அமித்ஷா உன்னை வர வச்சாரு டெல்லிக்கு. நீ டெல்லி போய் கடந்த ஏமாத்துன பாராளுமன்ற பத்திரிகை. தேர்தல மிக தைரியமாக கூட்டணியிலிருந்து விலகினாரு எடப்பாடி. இப்ப கூட ஜூலை 7ஆம் தேதி தமிழகம் வராரு அமித்ஷா. ஆனா அதை மதிக்காம நான் வந்து தனியா ஒரு கூட்டத்தை நடத்த போறாரு எடப்பாடி அப்படின்னு செய்திகளை பார்க்கிறோம்ல. அப்ப எடப்பாடியும் நானா தன்னுடைய சொல்றேன். பலத்தை காமிக்கிறாரு. நீங்க எடப்பாடி பயங்கரமா பலத்தை காட்டினாரு. டெல்லி போனப்பயே நான் அமித்ஷாவை பார்க்க போல, ஆபீஸ் திறக்க தான் போறேன்ட்டு நேரா 10 கார் மாறி அமித்ஷா போய் பார்த்த கதை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணாமலையுடன் எடப்பாடிக்கு பிரச்சனை. அண்ணாமலை வந்து நம்ம ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் வேற, இவன் நம்மளை கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கானேன்னு அண்ணாமலை கூட அந்த ஆளுக்கு பிரச்சனை. அதுதான் அதனுடைய வெளிப்பாடுதான். இன்னொன்னு அதிமுக இல்லாம ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுன்னு அண்ணாமலையை நம்பி இவங்க எலெக்ஷன்ல நின்று தோத்து போனது அமித்ஷாக்கு தெரிந்தவுடன் இப்போதான் அதிமுகவை மிரட்டி கூப்பிட்டு இருக்கிறார்கள். முதலாளி கூப்பிட்ட உடனே எடப்பாடி வெக்கம் இல்லாம போயிட்டாரு. இவ்வளவுதான். நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேன். அதிமுகவை பொறுத்தவரை அவர்களுடைய முதலாளிகள் தமிழ்நாட்டுல இல்ல, டெல்லியில் இருக்கிறார்கள். அமித்ஷா பாஜக ஆபீஸ்ல இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்பாங்க. அன்னைக்கே அண்ணாமலை சொன்னதை டெல்லி பாஜக கேட்டு இவங்களை கூப்பிடாம விட்டுருச்சு. அதுவே அமித்ஷா அன்னைக்கே கூப்பிடு, மரியாதை இந்த மாதிரி எல்லாம் அகராதி பேசிட்டு இருக்காரு, மரியாதையா கூட்டணியில இருன்னு சொன்னா எடப்பாடி கூட்டணியில இருந்திருப்பாரு. இதுதான் இன்னைக்கு நடக்கிறத பாருங்க. நீ அமித்ஷாட்ட சொல்ல முடியுமா? நீ எதுக்கு போய் போய் கூட்டணி ஆட்சின்னு பேசிக்கிட்டு எங்க மானத்தை வாங்கிட்டு இருக்க? தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சின்னு சொன்னா எங்களை கேவலமா பார்ப்பாங்கன்னு சொல்ல அமித்ஷாட்ட போய். அடிமை மாதிரி தானே உட்கார்ந்து இருக்க. மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்காங்க. நான் வந்து முதல்ல சொன்ன பாயிண்ட திருப்பி ரீட்ரேட் பண்றேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணியில் இருப்பதும் பாஜக சொல்லித்தான். நாளை அதிமுக கூட்டணியிலிருந்து விலகினாலும் அது பாஜக போட்டு தரும் கணக்கின்படிதான். அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த பிளானில், இந்த ஸ்ட்ராட்டஜியில் இந்த நாத்தாக்கா தாவேக்காவும் அடக்கம். அதுலயும் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. மாடுக்கு மாநாடு நடத்தி பார்த்திருக்கீங்களா எங்கேயாவது? உத்தரப்பிரதேச மாட்டுக்கறியை தின்னுட்டு போடான்னு மேடையில பேசின ஒருத்தன் மாடல்ல. அது மட்டும் இல்லைங்க, திருவள்ளுவரை எதிர்த்து தப்பா விளக்கம் சொல்லி திருவள்ளுவர் வந்து அந்த இந்த எழுத்தாணி எடுத்து கண்ணிலேயே குத்திடுவாரு. அதை வந்து தப்பா சொல்லி இவனை யாருங்க பேச சொல்றா? திருவள்ளுவர் நீ வந்து மாடு ஆடோட பேசிட்டு போய திருவள்ளுவர் எடுத்து மாடல்ல மற்றவன் என்னவோ ஒரு தப்பா ஒரு கருத்தை சொல்லிட்டு மாடுக்கு நீ அடுத்துறேன்னா நீ எவ்வளவு சங்கியா மாதிரி நிக்கிற? இங்க இவர்கள் வந்து மாடு வந்து எங்க செல்வம்னா நீ தானே மாட்டுக்கறியை தின்னுன மேடையில பேசின. இன்னைக்கு மாடை காப்பாத்துறோன்ட்டு போற. என்ன உன்னுடைய கணக்கு வழக்கு? உனக்கு என்ன இது இருக்குது? அதனால இவங்க எல்லாருமே பாஜக தான். வேறு வேறு பெயர்களில் கட்சி மேய்ச்சலுக்கு நிலம் இல்ல, நடத்துகிறார்கள். நிலத்தையெல்லாம் வந்து அபகரிச்சுட்டாங்க, அது அரசாங்கத்து கையில போயிடுச்சு. இப்ப ம், மாட்டுக்கு மேயறதுக்கு நிலம் வேணும், ம். மேய்ச்சல் இடம் வேணும்னு போராட போறாரு. மாடு எந்த மாடு வந்து உன்ட்ட ஐயா நான் பட்னி கிடக்கேன்னு எந்த மாடு வந்து உன்ட்ட கெஞ்சிச்சு? எந்த மாடு வந்து உன்ட்ட கெஞ்சிச்சு? மாட்டுக்கு தீவனம் வைக்கிறாங்க. மாட்டை அறுக்கிறாங்க, மாட்டை பால். எந்த விவசாயியாவது மாடு வளர்க்கணும் உன்ட்ட வந்து மேய்ச்சல் நிலம் இல்ல, தீவனம் இல்லைங்கிற. மாடு வளர்க்குறவன் அதுக்கு தீவனம் வைக்கிறவன். இது என்ன மேய்ச்சல் நிலம்னா என்ன? நான் புல்லு வளர்த்து கொடுப்பேனா? என்ன நீ ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்காது. எந்த மாடு நாங்க பட்டினி கிடக்கிறோம்னு வந்துச்சு? நீ வந்து கோசாலைன்னு சொல்லி வடக்குல இருக்கிறவன் கவ்வு இது பண்றதுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அதாவதுங்க முழு சங்கியா மாதிரி நிக்கிறாங்க. எல்லா பயிலும் முழு சங்கியா மாதிரி நிக்கிறாங்க. தாவேகா கீழடி விஷயத்துல தமிழ்நாடு அரசை திட்டுவதன் மூலமா தன்னுடைய சங்கித்தனத்தை வெளிப்படையா காட்டி. இன்னும் தாவேகா பத்தி பேசணும்னா அந்த ஐஎஃப்எஸ் சார்ந்த எந்த ஆபீசர் ஒருத்தர், அது என்ன ஆபீசர் தெரியல, அவர் வந்து விஜய் ஐஆர்எஸ். வீட்டுக்கு ரைடு வந்தவரே அவரோட கட்சியில வந்து பொதுச் செயலாளரா சேர்றாருன்னா இதை எப்படி நீங்க இத உங்களுக்கு பச்சையா தெரியலையா? தாவேகாங்கிறது தாவேக்காவுடைய பிரான்ச் கொள்கை ஆபீஸ். பிடித்து வந்திருக்காரு அந்த ஐஆர்எஸ் ஆபீசர். என்ன கொள்கை பிடிச்சிச்சு உனக்கு? நீ வீட்டுக்கு கொள்கை ரைடு பிடிப்பு போயிருக்க இந்த ஏதோ. கட்சியில தான் இருக்கு. நீ என்ன செஞ்ச? கொள்கை பிடிப்பு இந்த கட்சியில இருக்குன்னு எப்ப தெரியும்? ஒருத்தனை வேலைக்கு வந்து அவன் வேலையில ஏதாவது சாதிச்சு காட்டினா, இது எதை செஞ்சு காட்டினா நீ இப்ப என்ன உனக்கு தெரிஞ்சிச்சு? ஆதவர்ஜுனா பார்த்து வந்தியா? ஆதவர்ஜுனா பெரிய கொள்கையாளர்னு வந்தியா? இல்லன்னா குஷி ஆனந்தோட பேச்சை கேட்டு ஈர்க்கப்பட்டு வந்தியா? நீ என்ன வந்து நீ ஃப்ராடு பண்றீங்க. எங்களெல்லாம் பார்த்தா கேளா போய் மாதிரி தெரியுதா? என்ன இங்க வந்து கொள்கையை அப்படி நான் அப்படியே நிமித்தி நட்டிட்டாரு கொள்கைய, பெரியார் கொள்கைய. சீமான் பெரியார் அசிங்கமா பேசினப்ப ஒரு வார்த்தை கூட சொல்லல எதிர்த்து. பாஜக அவ்வளவு அசிங்கப்படுத்துங்க. பாஜக இந்த மாநாட்டுல, முருகர் மாநாட்டுல அண்ணாவை பத்தி இதை பத்தி இது போட்டிருக்காங்களே, அதை எதிர்த்து ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. ஏங்க அதான் சொல்றேன்ல, பிஜேபி இஸ் த முதலாளி ஆஃப் ஆல் திஸ் சின்ன சின்ன கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க திமுக விசஸ் பாஜக தான். இவன் தனிச்சு நிக்கிறானா சேர்ந்து நிக்கிறானா? இங்க போட்டிங்கிற திமுக பாஜக நிலைமை ஆயிடுச்சு. இவர்கள் எல்லாம் பாஜகவின் நல்ல கைகளாக நிற்கிறார்கள் களத்திலுங்கிறத தவிர மாற்று கருத்து கிடையாது. நயினா நாகேந்திரன் ஒண்ணு சொல்றாரு. அதாவது திமுக வரலாற்றிலேயே 2வது முறையாக ஆட்சிக்கு வந்தது கிடையாது. எம்ஜிஆர் இறந்த போது 2 முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதன் பிறகு ஜெயலலிதா காலத்துல அவர்கள் 2வது முறையாக ஆட்சி அமைத்த வரலாறே கிடையாது. அது வரலாறு அப்படியே தான் இருக்க போகுது, மாறாது அப்படின்னு நயினா நாகேந்திரன் சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்கறீங்க?
திமுக ஜெயித்திருக்கிறது. ஏற்கனவே 2 தடவ வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. 67 எலக்ஷன்ல ஜெயிச்சிருக்காங்க. 71 72 எலக்ஷன்ல ஜெயிச்சிருக்காங்க. வரலாறு காணாத வெற்றி பெற்று உலக புகழ் பெற்று விட்டீர்கள்னு பெரியார் கலைஞரை பாராட்டிய கடிதம் எழுதினது அந்த தேர்தல்ல தான். நயினார் நாகேந்திரனுக்குலாம் அதெல்லாம் தெரியாது. நயினார் நாகேந்திரன் எங்க போய் வரலாறு கத்துக்கிறாரு? அண்ணாமலை சொல்றாரு பாருங்க, கந்த சஷ்டி கவசத்துக்கு தொப்புல இருந்து 2 அடி கீழ 2 இன்ச் கீழ தான் கந்த சஷ்டி கவசம் வருது. இதுதான் இவங்களோட அறிவு. இவங்க இதை மட்டுமே பேச சொல்லுங்க. இவங்கள தேவையில்லாம அரசியல் வரலாறு எல்லாம் பேச சொல்லலாம். உனக்கு திமுக 2 தடவை ஜெயிச்சதே உனக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, திமுக எம்ஜிஆரை தோற்கடிச்சதே இல்லையம்மா. ஏன் திமுக பாராளுமன்ற தேர்தல்ல எம்ஜிஆரை மிக மோசமாக தோற்கடித்திருக்கிறது. அதுவும் வரலாறுல இருக்குது. அதனால நாங்கள் எப்போ அந்த 183 சீட்டுங்கிற கலைஞரின் ரெக்கார்டை தளபதி இந்த முறை உறுதியாக தளபதியின் தலைமையிலான கூட்டணி முறியடிக்க போகிறது. வரலாற்றுல இடம் பிடிக்க தான் போறோம். இதுல மாற்று கருத்து கிடையாது. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.